என்னுடைய மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு. இந்த வாக்கியத்துக்கு என்னங்க அர்த்தம்? நம்ம எல்லாரும் எந்த அர்த்தத்தில் இதை சொல்கிறோம்? மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இங்கிலீஷில் மொபைல் ஃபோனை சரி செஞ்சிட்டேன், இல்லைன்னா மொபைல் ஃபோன் சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நாம் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ற வார்த்தையை பொருள் வீணாயிடுச்சு அப்படின்ற மீனிங்கில் தவறாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் மொபைல் ஃபோனை ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இது கரெக்டான வாக்கியம். அதாவது நான் மொபைல் ஃபோனை சரி செஞ்சிட்டேன். சரி, இப்போ நான் சொல்ல போகிற தமிழ் வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாமா? என்னோட அலைபேசி வேலை செய்யலை, அதனால் அதை சரி செய்ய கடையில் கொடுத்துருக்கேன். மை மொபைல் ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் ஆர்டர், ஸோ ஐ ஹாவ் கிவன் இட் டு அ சர்வீஸ் சென்டர் ஃபார் ரிப்பேர் அப்படின்னு சொல்லுங்க. இந்த வாக்கியத்தில் ஃபார் ரிப்பேர் அப்படின்றது பிராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அது ஆப்ஷனல். ஏங்க, சர்வீஸ் சென்டரில் மொபைல் ஃபோனை எதுக்கு கொடுப்பாங்க? அதை எதுக்கு தனியாக ஃபார் ரிப்பேர்னு போட்டு சொல்லணும்? நோ நீட். இல்லை, ரிப்பேர் அப்படின்ற வார்த்தை கண்டிப்பாக வரணும்னு நீங்கள் விரும்பினா மை மொபைல் ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் ஆர்டர், ஸோ ஐ ஹாவ் கிவன் இட் ஃபார் ரிப்பேர் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்றது ஒரு பொதுப்படையான ஃப்ரேஸ். அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ராப்ளம்னு தெரியாது. மொபைல் ஃபோன் உடஞ்சிருக்கலாம், இல்லை சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம். காலின்ஸ் டிக்ஷனரியில் அவுட் ஆஃப் ஆர்டருக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா, a machine or device that is out of order is broken and does not work. அப்புறம் டிக்ஷனரி ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? their phone is out of order. இதை நான் ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னா, அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்ற டேர்மை மொபைல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதுக்காகத்தான் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில் அவுட் ஆஃப் ஆர்டருக்கு டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெஷின்ஸ் தட் ஆர் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆர் broken ஆர் நாட் ஒர்க்கிங் கரெக்ட்லி. அதனால் மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ் போட்டு சொல்கிறது நல்லது. மொபைல் ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு, இதை இங்கிலீஷில் மை மொபைல் ஃபோன் இஸ் ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லுங்க. என் மொபைல் ஃபோன் சார்ஜ் ஆக மாட்டுது, இதை இங்கிலீஷில் மை மொபைல் ஃபோன் பேட்ரி இஸ் நாட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லுங்க. என் மொபைல் ஃபோன் தானாகவே அப்பப்போ நின்று போயிடுது, இதை இங்கிலீஷில் ஆஃபன் மை மொபைல் ஃபோன் கீப்ஸ் ஆட்டோமேட்டிக்லி டர்னிங் ஆஃப் அப்படின்னு சொல்லுங்க. என் மொபைல் ஃபோன் அடிக்கடி சூடாகுது, இதை இங்கிலீஷில் ஆஃபன் மை மொபைல் ஃபோன் கெட்ஸ் ஹாட் அப்படின்னு சொல்லுங்க. அது சரி, மை மொபைல் ஃபோன் இஸ் அண்டர் ரிப்பேர் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? மொபைல் ஃபோன் பழுதாகிடுச்சுன்னா? இல்லைங்க, மை மொபைல் ஃபோன் இஸ் அண்டர் ரிப்பேர் அப்படின்னா என் மொபைல் ஃபோன் சர்வீஸ் சென்டரில் ரிப்பேரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். த பில்டிங் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. த டவுன் இஸ் அண்டர் ஃபயர் அப்படின்னா அந்த நகரம் எதிரிகளால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி மை மொபைல் ஃபோன் இஸ் அண்டர் ரிப்பேர் அப்படின்னா இப்போ மொபைல் ஃபோனை பழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ புரியுதுங்களா? ஆங்கிலத்தை சரிவர கற்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க.